തുടക്കം മാംഗല്യം തന്തു നാനേനാ കൂടിയിരുന്നിട எனக்கு சென்மோ ஒன்று போதுமா 100 சென்மோ வேணும் அது கேட்கிறேன் சாமியா 100 சென்மோ நமக்கு போதுமா வேற வரும் ஏதோ என்ன கால் இவ்வளோ வெயிட்டா இருக்கு, காலை தூக்கவே முடியல. அப்பா என்னாச்சு? உன்னை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய், தூங்காமல் அதை கண்டு ரசித்தே. தூக்கம் மறந்து நான் உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன். கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு பெண்ணும் நீ. இவளை எப்படி எழுப்புறது? நல்லா தூங்கிட்டு இருக்கா, டைம் வேற ஆகுது. இவளை எப்படி எழுப்புறது? நல்லா தூங்கிட்டு இருக்கா. மீனா, ஏய் மீனா, ஏய் மீனா, ஏய் மீனா, எழுந்துரு. சிவ என்ன எவ்வளோ எழுப்புனாலும் எழுந்திருக்கவே மாட்டா. ஏய் எழுந்துரு. காலே மறுத்து போச்சு, சிவ எழுந்திருக்க மாட்டா. ஏய் மீனா, மீனா, மீனா. கால் வலிக்குது, கொஞ்சம் உன் காலை எடுக்கிறியா? ஐயோ, தூங்கும்போது அவைய மேல காலை போட்டு தூங்கிட்டோமோ. அவைய எனக்கு என்ன நினைப்பாவ? ஐயோ, இவைய நம்மளே தான் பார்த்துட்டு நிக்கிறாவ. பேசாம ஓடிடலாமா? ஐயா, அது வந்து மன்னிச்சிருங்கய்யா, சரியாம காலை உங்க மேல பட்டுடுச்சு. அதான் அப்பவே கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னல, இதுக்குதான் நான் கீழேயே படுத்துருப்பேன். நீங்க தான் மேல படுக்க சொன்னீங்க. இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. என்னாச்சு? ஏய் நான் இங்க நிக்கிறேன், என்ன பார்த்து பேசு. கீழே அங்க யார பார்த்து பேசுற? அது வந்து ஏய் அங்க யார் இருக்கான்னு அங்க பார்த்து பேசிட்டு இருக்க? முகத்தை பார்த்து பேசு. ஏய் ஐயா, முதல்ல இந்த ஐயான்னு கூப்பிடுறத நிறுத்து. நீ ஐயான்னு கூப்பிட்டா எனக்கு கோவம் தான் வருது. ஐயா அது திரும்ப திரும்ப இங்க பாரு, ஒண்ணு கதிரன்னு கூப்பிடு. என்ன? ஒண்ணு கதிரன்னு கூப்பிடு, இல்ல ஹத்தான்னு கூப்பிடு. ஹத்தானா? ஆமா, இல்ல மாமான்னு கூட கூப்பிடு. அதை விட்டுட்டு ஐயா கொய்யான்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பாரு என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன? ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த பழக்கம் எத்தனை நாளா இருக்கு? எந்த பழக்கம்? பக்கத்துல படுத்துருக்கிறவங்க மேல கால் தூக்கி போட்டு தூங்குற பழக்கம். அதுக்கு தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், நான் கீழே படுத்துக்கிறேன்னு. நீங்க தானே மேல படுக்க சொன்னீங்க. யார் மேல? என் மேலையா? இல்ல என் மேலையா படுக்க சொன்ன?
பெட் மேல. ஹா, உன்னை நான் பெட் மேல தானே படுக்க சொன்னேன். ஆனா நீ எங்க படுத்திருந்த? நான் பெட் மேல படுத்துட்டு நீ கீழே படுக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு, அதனால மேல படுக்க சொன்னேன். ஆனா நீ என்னடானா ஒரேடியா என் மேல படுத்திருக்க. காலை தூக்க முடியல. அப்பா, மறுத்தே போச்சு. இதுல கேட்டா நான் குண்டு கிடையாதுன்னு பொய் வேற. எப்பா, என்ன வெயிட். இது பாருங்க, நான் ஒண்ணு மேல வந்து படுக்கிறேன்னு சொல்லல. நீங்க தானே மேல வந்து படுன்னு சொன்னீங்க. தெரியாம காலை தூக்கி மேல போட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு எதுக்கு அழற? நீ ஒன்னும் குண்டுலாம் கிடையாது, அழாத. எங்க பாரு, நில்லு. சாத்தே. ஐயோ. ஐயா, கை விடுங்க. நான் கீழே போறேன், சமைக்கணும். அதெல்லாம் சமைக்க ஆள் இருக்கு, அம்மா சமைப்பாங்க. நீங்க இரு. இல்ல, நான் போறேன். இருன்னு சொன்னேன். இவ்வளவு சீக்கிரம் கீழே போய் என்ன பண்ண போற? அதான் அம்மா சமைப்பாங்கன்னு சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் இரு. முன்னெல்லாம் ஐயா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாவ. ஆனா இப்போ என்கிட்ட நெருங்கி நெருங்கி வராவ. இவருக்கு என்னையெல்லாம் பிடிக்குமா? நானே ஒரு வேலைக்காரி, ஏதோ கட்டாயத்தினால அவைக என் கழுத்துல தாலி கட்டினாவ. இவியலுக்கெல்லாம் என்னை எப்படி பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் இப்போ நெருங்கி வர்றத பார்த்தா இவியலுக்கு என்னைய பிடிக்குமோ? இவிய என்னை பிடிச்சிதான் என்கிட்ட நெருங்கி வராவளா, இல்லை பிடிச்சாலும் பிடிக்காட்டி இவ கழுத்துல தான் தாலி கட்டியிருக்கோம் அதனால நெருங்கி வராவளா? என்ன என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லையா. ஐயா, நான் போட்டுமா? இல்லை, அம்மா ஒத்தையில சமைக்க போறாவ. நான் போனா ஏதாவது ஒத்தாசையா இருக்கும். அவசியம் போயே ஆகணுமா? ஆமாய்யா. சரி போ. ம். இவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவசரப்பட்டுட்டேனா? நான் அவளை நெருங்கி போனா அவ விலகி விலகி போறா. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அவசரப்பட்டு அவளை நம்ம நெருங்குறோமா? இல்லத்த, அவிய வந்தாதான் நான் போவேன். அதுக்கு இல்லம்மா, ஏற்கனவே காலையில உக்காந்தானா லேப்டாப் முன்னாடி சாயங்காலம் வரைக்கும் உக்காந்துருக்கான். இதுல அவன் எங்க வர்றது? அவிய வரலன்னா நான் இங்கேயே இருக்கிறேன். ஆனா அடுத்த தரம் எங்க வீட்டுக்கு போகும்போது அவிய இல்லாம நான் போகவே மாட்டேன். போன தடவையே அவிய வந்து சாப்பிட கூட இல்ல, அப்படியே வந்துட்டாவ. எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாவ. அதனாலதான் சொல்லுதேன், அவிய வந்தாதான் நான் போவேன். பொறவு வா இஷ்டமா, அவன் எப்ப வாரான்னு பார்த்து கூட்டிட்டு போ. ம், வாங்கக்கா. இப்போ உடம்பு பரவாயில்லையோ? பரவாயில்ல தியா. அம்மா என்ன சமைக்கட்டும்? சமையல்லாம் ஆச்சுமா, நீ போய் சாப்பிடு. உனக்கு தான் உடம்பு முடியலன்னாவ, அதான் எழுப்ப வேணான்னு விட்டுட்டேன். நீ போய் சாப்பிடு. தைலியா சமைச்சிய? நீங்க எழுப்பிருந்தா நான் வந்திருப்பேன். நீ ஒரு நாள் தானே, பரவாயில்ல. அத்தைக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் இன்னைக்கு. நீங்க தான் எப்பவுமே சமைக்கும் போது என்னை கூப்பிடவே மாட்டீங்க. காலையில அத்தை கூட நான் தான் இருந்து எல்லாத்துக்கும் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணேன். நீங்களும் சமைக்கும் போது என்னை கூப்பிடுங்க, உங்களுக்கும் ஒத்தாசையா இருக்கும்ல. சரி தியா. அத்தை, நான் அவியல்கிட்ட போய் பேசி பாக்குறேன். வரேன்னு சொன்ன 2 நாள் போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரேன். அவியலும் பாவம்ல, தாத்தாவை பார்க்காம என்னால ஒரு நாள் இருந்துக்கிட முடியல. சரி மாத்தியா, நீ அவன்கிட்ட போய் கேளு. அவன் கூட்டிட்டு போனான்னா போயிட்டு வாமா. தியா அம்மாலாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போறாவ. ஆனா அம்மா வீட்டுக்கு என்னால போக முடியாமலே போயிடும் போல. ஷாலினிக்கிட்ட வேற நான் இன்னைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இவகிட்ட என்ன சொல்லிட்டு போவ? நான் போறது ஐயாவுக்கு தெரிஞ்ச கோவப்படுவாளே. ஆனா நான் வருவேன்னு யாழினி அப்பாவும் காத்துட்டு கிடப்பாவ. அம்மா வேலைக்கு வந்துட்டாவலான்னு பாப்போம். அவிய இங்க வந்த உடனே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போக வேண்டியதான். சரியத்த. அம்மா வந்துட்டா. வீட்டுல பாட்டி உக்காந்துருப்பாவ. பின்னாடி வழியா தான் போகணும். எல்லாரையும் சமாளிச்சிடலாம். ஆனா கதிரையாவை எப்படி சமாளிச்சுட்டு போவ?
அவிகளுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாவ, தெரியாம தான் போய் ஆகணும். அவைய வேற வீட்லயே தான் இருக்காவ. எதுனால என்னைய காணலைன்னா தேடுவாங்களே, என்னத்த செய்ய? இப்ப என்னத்துக்கு இவ்வளவு கோவப்படுறா? பரவு என்னமா பண்ண சொல்றிய? தினம் 5 கிலோ முள்ளு பூ எடுக்கிற இடத்துல கிலோ கணக்குலயா குறையும்? பூ யாரு களவாடுறாங்க? அங்க எல்லாம் ஒழுங்கா வேலை நடக்குதா இல்லையா? எதையும் பாக்கல. பூவை களவாடுறவ கிலோ கணக்குல எல்லாம் களவாட மாட்டாயா, சும்மா ஆசைக்கு வச்சுட்டு 100 50 எடுத்துட்டு போவாங்க. தோட்டத்துல எத்தனை பேர் வேலை பாக்குறவ? முல்லைப்பூ எடுக்க எத்தனை பேர் வருவாவ? ஒரு 10 பேர் வருவாவ. ஆளுக்கு 100 பூ எடுத்தாலே 1 கிலோ. இப்படியே போயிட்டு இருந்தா தோட்டத்துல என்ன வருமானம் வரும்? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இவங்க இங்கேயே நிக்கிறாவ. இவ போனாதானே நான் போக முடியும். இது யாருன்னு போய் கேட்க நீயே சொல்லு. யார் எடுக்காவ போவாவன்னு தெரியல. இங்க பாருங்கம்மா, நம்ம தோட்டத்துல இருந்து எதையும் யாரும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லல. எதுவா இருந்தாலும் தெரிஞ்சு எடுத்துட்டு போகணும். தெரியாம ஒரு சின்ன காய் எடுத்துட்டு போனாலும் அது தப்புதான். சொல்லிட்டு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போக கூடாதுன்னு நான் சொல்ல போறோம். பொறவு இப்படி தெரியாம எடுத்துட்டு போனா என்ன? இதை இப்படியே விட்டோம்னா 4:40 ஆகும், 40 400 ஆகும். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரியா, நீ என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வா. உங்க அப்பாவும் தோட்டத்தில் தான் இருக்காவா, நீ அவியில கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரி. சரிம்மா, நான் என்ன ஏதுன்னு போய் விசாரிச்சுட்டு வரேன். சரியா? அப்பா கதிரையா போயிட்டாவ. அவிய தோட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துட வேண்டியதான். என்னக்கா ஏதோ திருட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கு? ஐயோ, ஒருவேளை தியாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சோ? அதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் எதுக்கு இங்க நிக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பரவாயில்ல, எதுக்கு இப்படி சொல்லுதாவ? எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, இந்த உண்மையை சொல்லாம எதுக்கு மறைக்கிறிய? இவைய எதை சொல்றாவனே தெரியலையே. ஒருவேளை நான் வீட்டுக்கு தெரியாம படிக்கிற விஷயத்தையா, இல்ல நான் யாழினிய பார்த்து பேசின விஷயம் இவங்களுக்கு தெரியுமா? அம்மா, நீங்க எதை சொல்றீங்க? ஏன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் கதிரத்தானும் சேர்ந்துட்டு இதை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு நினைக்கிறிய? ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் விஷயம் வெளியே வந்துதானே ஆகும். இவளுக்கு நான் என் வீட்டுக்கு போற விஷயம் இப்ப தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேற எதை சொல்றவ? கதிரையாவும் நானும் சேர்ந்து மறைக்கிறோன்னா அப்போ நான் படிக்கிற விஷயத்தான் சொல்றாவ. இந்த விஷயம் எனக்கு, அர்ஜுனுக்கு, கதிரையா தவிர வேற யாருக்குமே தெரியாது. இப்போ தியாமாவுக்கு யார் சொல்லியிருப்பாவ? இந்த விஷயம் ஆதியாவுக்கு கூட தெரியாது. அவியலுக்கு தெரிஞ்சாலாவது அவியே தியா கிட்ட சொல்லுவாவ. தியாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஆமா, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இது ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் தெரியும். இங்க பாருங்கக்கா, இதை நீங்க உங்களுக்குள்ளேயே எத்தனை நாளைக்கு மறைச்சு வச்சிருப்பீங்க? வெளியே சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாவல்ல? சந்தோஷப்படுவாவளா? இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட மாட்டாவளா? இல்ல, இத சொன்னா எல்லாரும் எப்படி எடுத்துப்பாவன்னு தெரியல. அவியலுக்குலாம் இது பிடிக்குமா பிடிக்காதா தெரியலையே. ஏன் அப்படி நினைக்கிறியே? என்னதான் உங்களுக்கு கல்யாண விருப்பம் இல்லாம நடந்தாலும் இந்த விஷயத்தை கேட்டா எல்லாரும் சந்தோஷப்படதான் செய்வாவ. அதனால நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. தேங்க்ஸ் தியா. நானே பயந்துட்டு தான் இருந்தேன். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. ஆனா அவையெல்லாம் கண்டுபிடிக்கட்டும். அவையெல்லாம் கண்டுபிடிச்சு கேட்டாவனா அதுக்கு பிறகு சொல்லிக்கலாம். இப்போ நானே போய் சொன்னா கேட்டு கோவப்பட போறவ. இதுக்கெல்லாம் யாரும் கோவப்பட மாட்டாவ. அப்படி நீங்க பயந்தீங்கன்னா சரி விடுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரியதான் போகுது. அப்போ நீங்களே உங்க வாயால சொல்லுங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாவ. தேங்க்ஸ் தியா. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? நான் உங்களை அங்க இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். கதிரத்தன் கிளம்புற வரைக்கும் அவையிலேயே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கிய. என்ன சைட் அடிக்கிறீங்களா? இல்ல, இது கூடவா எனக்கு தெரியாது. ஆனாக்கா உங்க 2 பேரையும் பார்த்தாதான் எனக்கு பொறாமையா இருக்கு. 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். எவ்வளவு அந்யோன்யமா இருக்கிய. ஜோடினா உங்களை மாதிரி தான் இருக்கணும். ஐயோ, கதிரையா போய் ரொம்ப நேரம் ஆகுது. இவங்க வேற நின்று பேசிக்கிட்டே இருக்காவ. இப்போ நான் எப்படி போறது? கதிரையா தோட்டத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள நான் என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனா தியாமா இங்கேயே நின்று பேசிட்டே இருக்காவ. என்ன பண்ண? சரிங்கம்மா.
எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் என் ரூம்ல படுக்கேன். மதியம் ஒரு 12 மணிக்கா வந்து சமைக்க வரேன். சரிக்கா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி. தியா, நீங்க இங்கே நின்றுட்டு இருக்கிய? வெயிலா வேற இருக்கு. உள்ள போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம்ல? காலையிலே சூரியன் சுல்லுன்னு அடிக்குது. ஆமாக்கா, சன்ஸ்கிரீன் வேற போடாம வந்துட்டேன். நான் போய் போட்டுட்டு வரேன். சரி, நீங்க போய் மொல்லமா போட்டுட்டு வாங்க. சரி. அப்பா போயிட்டாவ. சீக்கிரமா போய் பார்த்துட்டு வெள்ளனே வந்துட வேண்டியதான். அம்மா சத்யா, அந்த மாத்திரை எடுத்துட்டோமா? இதை எடுத்துட்டு வரேன்ப்பா. இந்தாங்கப்பா. குடுமா. வேற ஏதாவது வேணுமா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். அப்ப சரிப்பா, நான் போய் படிக்கட்டுமா? ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரிம்மா. அப்புறம்ப்பா, டாக்டர் இப்ப நடக்கலான்னு சொல்லியிருக்காவ. பொறுமையா எதையாவது புடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க சொல்லியிருக்காவப்பா. நான் படிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல வாரேன். என் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடங்க. சரிம்மா. அக்கா. ஏம்மா மீனா, எப்படிமா இருக்க? அப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்களுக்கு உடம்பு எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கம்மா. என்னம்மா இது, என்னென்னவா ஆயிப்போச்சு. என் பிள்ளைய பார்க்க கூட முடியாம போயிருச்சு. அப்பா அழாதப்பா, அதான் நான் வந்துட்டேன்ல. நான் எங்கேயும் போகலப்பா, இங்கதான் இருக்கேன். நீங்க ஒரு குரல் மீனான்னு கூட்டிங்கன்னா போதும், ஓடி வந்துருவேன்ப்பா. சின்ன கனி, ஒரு குரல் கூட்ட ஓடி வந்துருவேன்னு சொல்றேன். அங்கே எங்களை பார்க்க வர்றது இத்தனை நாளாக்கா. என்னையெல்லாம் மறந்துட்டியாக்கா? ஷாலினி, அப்படிலாம் சொல்லாதுமா. நான் இங்க வராம இருக்கலாம், ஆனா என்ன அனுப்பு முழுக்க இங்கேயேதாம்மா இருந்துச்சு. ஐயோ, நான் வேற பிள்ளைய நிக்க வச்சே பேசுறேன். உட்காருமா. இல்லப்பா, பரவாயில்ல. சேண்டி, அம்மா இன்னும் அப்படியேதான் இருக்காளா? உன்கிட்ட பேசும்போதாவது என்னை பத்தி சொல்றாளா? ஏன்பா, அம்மா நம்புற மாதிரிதான் நீங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ? என்னம்மா மீனா, நீ ஏன் வளர்ப்பு. என் புள்ள எந்த தப்பும் செய்ய மாட்டான். என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். ஓ அம்மா கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்பா உன்ன. நீ எதுவும் வருத்தப்படாத. இங்க பாரு, என் உடம்பும் சரியாயிடுத்து. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் பழையபடி ஆயிடுவேன். அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி புரிய வைக்கிறேன். சரிப்பா. ஆமாப்பா, அம்மாவால தான் அக்காவை இங்க விட மாட்டாவ. அன்னைக்கு ஒரு நாள் அக்கா உன்னைய பார்க்க வீட்டுக்கு வந்தாப்பா. கதிரையா தான் கூட்டிட்டு வந்தாவ. ஆனா அம்மா ரொம்ப ஏசிட்டாவ. அதனாலதான் அக்காவை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. இப்ப கூட அக்கா யாருக்கும் தெரியாம தான் வந்திருப்பா. ஆமா எழுநி, கதிரையாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாவ. எல்லாம் அம்மா மனசு மாறுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயந்து பயந்துலாம் வரணும்னு இல்லை, என் இஷ்டம் போல வந்து போயிட்டு இருக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. சரிக்கா. அப்பா, உடம்பு பாத்துக்கங்கப்பா. அவையே என்னை தேட போறாவ. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அக்கா. என்ன அழனி? வாக்க, உன் கூட வெளியே வரைக்கும் வரேன். வா. அப்ப நான் வரேன்ப்பா. சரிம்மா. என்னடி? அது வந்து அது அந்த போன் என்கிட்ட தான் இருக்கு. நீ அதை எடுத்துட்டு போறிய? இல்லக்க, உனக்கு படிக்க தேவைப்படும்ல, அதுக்கு தான் கேட்கேன். உனக்கும் தானடி படிக்க தேவைப்படும். இன்னும் 1 மாசம் தானே, நீ அதை வச்சு நல்லா படி. அதுக்கு பிறகு நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் பரீட்சை எழுத என் கூட வருவியா? தனியா போக பயமா இருக்கும். அதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். நான் வரேன். சரிக்கா. நல்லா படிக்கணும், அது மட்டும்தான் இப்போ உன்னோட நோக்கமே. புரிஞ்சுதா? சரி, அப்போ நான் வரேன். சரிக்கா. இது நம்மள மட்டும் எதுக்கு கூட்டிருக்காவ? அதாண்டி தெரியல. சரி, அப்படியே நடிக்காதீங்க. ஏண்டி விஜயா, உன்கிட்ட முன்னமே சொன்னேன்,
பூவை பறிக்காதன்னு. இப்ப பாரு, எல்லாரையும் கொண்டாந்து நிக்க வச்சிருக்காவ. இந்த அசிங்கெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? நீ எடுத்தா நீ அசிங்கப்பட்டு போ, நாங்க எதுக்கு உன்னோட சேர்ந்து அசிங்கப்படணும்? ஏக்கா என்ன இப்படி சொல்றிய? நான் சும்மா தலையிலக்கு இம்புட்டுக்காண்டி பூ எடுத்தேன், அதுக்கா இப்ப விசாரிக்க வராவ? இம்புட்டுக்காண்டி பூவா? நீ பறிக்கிறதுல முக்காவாசி பூவை நீ தான் எடுத்துட்டு போற, அதான் பூவை காணன்னு வரவ. அவங்க சொல்றதும் சரிதான். விஜய் அக்கா, உங்களால தான் இப்ப எங்களையும் கூட்டி வச்சிருக்காவ. என்னக்கா இது? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷிய செய்யற வேலையா? ஏ உமா, இதான் சாக்கு நீ பெரிய மனுஷன் வயசானவளாக்குற? இது இப்ப ரொம்ப முக்கியம். உன் வீட்டுக்காரவே ஸ்வீட் கடை வச்சிருக்காவ. கடை வியாபாரம் ஓடுறதுக்கு அல்வாவும் மல்லிப்பூவும் கொடுக்குற கடை தானே அது. அதுக்கு மல்லிப்பூவுக்கு காசு கொடுத்து வாங்காம தோட்டத்துல இருந்து பிச்சுக்கிட்டு போறா. அதான் பூ குறையுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாவ. ஏக்க வாராவ. அட நம்ம தம்பி, வாங்க தம்பி, என்ன தோட்டத்து பக்கம்? ஏன் நான் வரக்கூடாதா? விஜய் அக்கா, நீ வாயை மூடிட்டு இருந்தாலே அனுப்பி விட்டுருவாவ. தேவையில்லாம ஏதாவது பேசுறன்னு மாட்டிக்காத. நீங்க மட்டும்தான் முல்லைப்பூ எடுக்கிறீங்களா? மற்றவையெல்லாம் எங்க? அவையெல்லாம் காலையில வருவாவ தம்பி. நாங்க பூ எடுத்துட்டு இங்க தோட்டத்துல வேலை செய்தோம். ஓ இல்ல, வழக்கமா இருக்கிற பூவை விட கிலோ கணக்குல பூ குறையுது. அதான் என்ன எதுன்னு விசாரிக்கலான்னு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லண்ணே, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க காலம்பரையே வந்து பூ எடுப்போம், எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தோட்டத்து வேலைக்கு வந்துருவோம். யாரு எடுக்காவன்னு தெரியல. ஆமா தம்பி, அந்த பூவை எடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்? அதுவும் கிலோ கணக்கில் எடுத்து என்ன கடையா வைக்க போறோம்? எனக்கெல்லாம் தோட்டத்து வேலைக்கு வரணும்னே அவசியம் இல்லை. என் வீட்டுக்காரவிய டவுன்ல ஸ்வீட் கடை வச்சிருக்காவ. புது கடை இப்பதான் திறந்திருக்காவ. உங்களுக்கு தெரியாதோ? இவ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா போல. ஸ்வீட் கடையா? அந்த மல்லிப்பூ ஸ்வீட்டு. அதே கடை தான். போச்சு, மாட்டிக்கிட்டா. நீ போ. ஓ அந்த கடையா? ஆமா தம்பி, அவையில தெரியுமா? அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த அல்வா வாங்கினா மல்லிப்பூ ஃப்ரீ. அதே கடை தான், நம்ம கடை தான். அது சரி. அப்போ இந்த தோட்டத்துல இருந்து பூ பறிச்சுட்டு போய் அங்க ஃப்ரீயா கொடுத்துடுறிய. கடை வியாபாரத்தை டெவலப் பண்றிய. சுத்த ஹிவிலா வாய மூடிட்டு இருந்தா கூட ஒன்னும் தெரிஞ்சிருக்காது. ஹிவிலே உளறிட்டாவ. அக்கா நீங்களாம் போங்க, நீங்க மட்டும் இருங்க. சரி தம்பி, செக்கா ஓடியாந்துருங்க. தம்பி என்னக்கா இதெல்லாம்? இது என்ன பழக்கம் இது? பூ வேணும்னா கேட்டு எடுத்துட்டு போகணும், அதுவும் கிலோ கணக்கில் எடுத்துட்டு போறதெல்லாம் சரியா? ஐயோ தம்பி, உங்களுக்கு சம்பளத்துல ஏதாவது குறை வச்சோமா? இல்ல உங்க வீட்டுக்கு தேவையான காய் ஏதாவது எடுத்துட்டு போகாம இருக்கீங்களா? எல்லாம் கொடுத்து விடுறோம்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன குறை வச்சோம்? இங்க பாருங்க, ஏதாவது தேவைன்னா கேட்டு எடுத்துட்டு போங்க. யாரும் கொடுக்க மாட்டான்னு யாராவது சொன்னாவளா? ஐயோ இல்ல தம்பி, யாரும் சொல்ல மாட்டாவ. வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் இங்க தானே பறிச்சுட்டு போறியா? யாராவது ஏதாவது சொல்றாங்களா? நீங்க பறிச்சுட்டு போற காய்கறியில எங்களுக்கு என்ன வந்துரு போகுது? சமைச்சு சாப்பிட பறிச்சுட்டு போறிய, சாப்பிட்டுட்டு போகட்டும் தான் விடுறோம். ஆனா இது ரொம்ப தப்பு. பூவை பறிச்சுட்டு போய் கடை வியாபாரத்துக்கு சரியா? நீங்களே சொல்லுங்க. ஐயோ தம்பி, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருப்பா. இங்க பாருங்க, இந்த பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏதாவது வேணுமா எங்க கிட்ட வந்து கேளுங்க, கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். ஆனா இப்படி நாங்க வியாபாரத்துக்கு வச்சிருக்கிற பூவை எடுத்துட்டு போய் நீங்க வியாபாரம் பண்றது சரி கிடையாது, பாத்துக்கோங்க. உங்களை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில மாட்டினீங்கன்னா பிறகு தோட்டத்துக்கு வேலைக்கே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஐயோ தம்பி, இனிமே அப்படி நடக்காதுப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. ஏதோ பேராசையில் அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. கிளம்புங்க. சரிப்பா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பா யாழ் நீ எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். மனசுக்கே ரொம்ப நிம்மதியா இருக்கு. கதிரையா வர்றதுக்குள்ள எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும்.
பாட்டியையும் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆனா அவியலை பார்த்து அம்மா கிட்ட சொல்லிட்டாவனா பிரச்சனை ஆயிடும் தான் பார்க்கல. அவியலையும் பார்த்துட்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. இவளா